ஹாய் காய்ஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான என்னோடய ஸ்டைலில் கருவேப்பிலை இட்லி பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு 2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு கடலைப்பருப்பு வறுபடலைன்னா ஒரு அரை ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் சீக்கிரமே வறுபட்டுரும். நல்லா பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதே டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்து அதே டம்ளரில் 2 டம்ளர் உளுத்தம்பருப்பை எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கணும். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ அதே தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அரை ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டு இப்போ அதே டம்ளரில் 2 டம்ளர் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். இந்த காஞ்ச மிளகாயை வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைக்கும்போது அது காம்பை எடுத்துக்கலாம். இப்போவே நம்ம காம்பை எடுத்தோன்னா விதையெல்லாம் இந்த மிளகாயில் உள்ள விதையெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் அந்த விதை கருகிடும். அதனால் நம்ம வறுத்து நல்லா எடுத்துட்டு லாஸ்ட்டில் அரைக்க போகும்போது அந்த மிளகாயோட காம்பை நம்ம கிள்ளிக்கலாம். இப்போ அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கணும். தனியா விதைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதை கொத்தமல்லின்னு சொல்லுவோம். 2 ஸ்பூனு தனியா விதை நம்ம சேர்த்துக்கணும். இது எதுக்காக போடுறோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லி விதை போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இட்லி பொடி ஃப்ளேவர். அடுத்து வெள்ளை எள்ளு சேர்க்குறோம். அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இதுவும் ஃப்ளேவருக்காக தான் இதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். வெள்ளை எள்ளு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அடுத்து அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயம் கொஞ்சம் போல் கட்டி பெருங்காயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் அந்த எண்ணெயில். அப்போ தான் அரைப்படும். அடுத்து கருவேப்பிலை 2 கிண்ணம் நிறையா கருவேப்பிலை நல்லா அலசி காய வச்சுக்கணும். அந்த கருவேப்பிலையை வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பூண்டு 10 பல் பூண்டு. இதுவும் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். அரைச்சி முடித்தோடனே அந்த ஃப்ளேவர், பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதுலேயே கல் உப்பு, அந்த இட்லி பொடிக்கு தேவையான கல் உப்பு போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்ஸி சாரில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இப்போ கருவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இட்லிக்கு வச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இட்லி பொடியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணி சூடான இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது எங்கள் ஊர் கிராமத்து ஸ்டைல் இட்லி பொடி. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.